Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரவா கிச்சடி தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சம்பா ரவா கிச்சடி பார்த்திருக்கிறோம். ரவா உப்புமாவை கூட பிடிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து இந்த மாதிரி கிச்சடியா கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கல்யாண வீடுகளில் நம்மளுக்கு பரிமாறுற கிச்சடி மாதிரியே ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும் பொழுது இந்த கிச்சடி ரொம்பவே சுவையா ரொம்பவே மணமா இருக்கும். இதே மாதிரி சேர்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா செய்யுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் தாளிக்கிற உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு அரை துண்டு அளவுக்கு பட்டை நல்லா ஒடிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, ஒரு 5-6 பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகா காரத்துக்கு கீறி வச்சுருக்கேன், 1 வெங்காயம், 1 தக்காளி. இதுதான் இப்போ இதுக்கு நம்ம சேர்க்குற பொருட்கள். இப்போ இந்த பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பூண்டு அந்த எண்ணெயில் நல்லா வாசம் வரணும். அதுக்கப்புறம் கீறி வச்சுருக்கிற 4 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு ரவாக்கு இந்த அளவுகளை நான் சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்யும் பொழுது இதை அப்படியே நீங்கள் டபுள் ஆக்கி செஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, 1 பீன்ஸ். இப்போ இது 1 கப்பு ரவைக்கு இது எல்லாமே நான் சொல்கிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். நான் பட்டாணி இல்லை, அதனால் இதை மட்டும் சேர்த்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். வதங்கி இதை நம்ம தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ரவையை சேர்க்க போகிறோம். இது கூடவே அரிஞ்சு வச்சுருக்கிற பழுத்த தக்காளி 1, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ திருப்பி வதக்குங்க. இது கூடவே இப்போ நம்ம மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த காய்களை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு நம்ம 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறோம்னா அந்த கப்புலே 1 கப்பு தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். ஒரு அரை வேக்காடு இந்த காய்கறிகள்லாம் வெந்து வந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்க்கலாம். ரவை ரோஸ்டட் ரவாவா இல்லைன்னா, வறுத்த ரவாவா இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கடைகளில் வறுத்த ரவாவே கிடைக்குது. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் இன்னொரு நம்ம மீதி தண்ணி நம்ம சேர்க்கணும். இதுக்கு நான் 1.25 கப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கிச்சடி உப்புமா தான் நமக்கு பொல பொலன்னு வரணும். கிச்சடி கொஞ்சம் குழைவாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1.25 கப் இதுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் இப்போ 2.25 கப் இதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஏற்கனவே 1 கப்பு, இதுக்கப்புறம் 1.25 கப்பு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நல்ல தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் ரவையை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இப்போ வேகட்டும். இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக உப்புமாவாக செய்யாமல் இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்து கிச்சடியாக செய்யுங்க. இது சேமியாவிலையும் செய்யலாம். இப்போ நான் சம்பா ரவா ஏற்கனவே போஸ்டிங் போட்டிருக்கிறேன். நம்ம சேமியாலையும் இந்த மாதிரி கிச்சடி செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ இதுக்கு 2 விஷயம் இன்னும் பாக்கி இருக்குது. மேலே கொத்தமல்லி இலையை தூவிட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து இது மேலே சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம ரவா கிச்சடி கல்யாண வீடுகளில் போடுற மாதிரியே டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல சூடாக தேங்காய் சட்னி வச்சு இதை பரிமாறி பாருங்கள். கடகடன் பசங்க சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ரெசிபியை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலில் ஏற்கனவே ரவா பொங்கல், சம்பா ரவா பொங்கல், சம்பா ரவா கிச்சடின்னு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி நிறையவே போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்களும் டைம் கிடைக்கும் போது செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.